ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய இபி பில்லை எப்படி ஈஸியாக கட்டலாம், லாகின் இல்லாமல் கட்டுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் போய்ட்டு டிஎன்இபின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்இபின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஎன்இபியோட அத்தரைஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்து கரெக்டாக அதில் போங்க. அதில் போன உடனே குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குயிக் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கன்சூமர் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சூமர் நம்பரை கிளியராக ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து அடுத்த காலமில் வந்து அந்த நம்பர்ஸை டைப் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகின உடனே உங்களுக்கு வந்து யார் பேரில் கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ கரண்ட் பில்லு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக காமிக்கும். எவ்வளோ இந்த கனெக்ஷனுக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக காமிக்கும். நீங்கள் அந்த கரண்ட் பில்லையும் கன்சூமர் நேம் அதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதில் வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வரும், சரிங்களா? நெட் பேங்கிங்கில் நிறைய பேங்கோட நேம்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அதெல்லாம் பண்ணனா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஈஸியாக யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி அந்த கன்சூமர் நேமு, அப்புறம் நம்பர், அப்புறம் அமௌண்ட், அப்புறம் வந்து ஒரு QR ஸ்கேனர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே எந்த மோட்லனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் வந்து லாகின் இல்லாமல் ஈஸியாக கரண்ட் பில் பே பண்ணிடலாம்.